இரண்டாவது பெட்டி, இரண்டாவது ஆர்க்கு நாணல் பெட்டி. முதலாவது ரட்சிப்பு, இரண்டாவது இந்த நாணல் பெட்டி. கர்த்தருடைய வார்த்தையினாலே நாம் முடிசூட்டப்படணும். கர்த்தருடைய வார்த்தை அட்லீஸ்ட் ஒரு வார்த்தையிலாவது ஒரு நாளைக்கு நாம் வளருவோம் என்றால் உண்மையாக அநேக விதத்தில் இது நமக்கு உதவி செய்யும். ஒருவேளை ஆலயத்தில் தான் கர்த்தருடைய வார்த்தை அல்ல, பணி செய்கிற நேரங்களில், வீடுகளில் பிரச்சனைகள் ஏற்படும் பொழுது, கவலைகள் ஏற்படும் பொழுது இந்த வார்த்தை நமக்குள்ளாக ஞாபகத்திற்கு வரும், நம்மை பாதுகாக்க செய்யும். அன்றைக்கு மனப்பாடமாய் செய்த அந்த வாக்குத்தத்தம் என்னிலே கிரியை செய்கிறது. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமாக இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சிகள் சத்தியமும் பேதையை ஞானியாக்குறதுமாக இருக்கிறது. கர்த்தருடைய நியமங்கள் அவைகள் உண்மையும் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறதுமாக இருக்கிறது. கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமாக இருக்கிறது. ஆக கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறதுமாக இருக்கிறது. கர்த்தருடைய நியமங்கள் உண்மையும் செம்மையுமானவைகளாக இருக்கிறது. அவைகளை இந்த நாணல் பெட்டிக்கு நான் ஒப்பிடுகிறேன். ஒருவேளை நாம் படிக்க அநேக காரியங்களை படிக்கிறோம், அதோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை நாம் படிப்போம் என்றால் உண்மையாக அது நமக்கு ஆசீர்வாதம். முதலாவது ஆர்க்கு நோவா செய்த பேழை, இரண்டாவது ஆர்க்கு இந்த எக்கோபோத் என்கிற இந்த ஸ்திரீ செய்த பேழை, மூன்றாவது ஒரு காவனன்ட்டுக்கும் ஆர்க் என்பதாக சொல்லப்படுகிறது. இன்றைக்கு மோசே ஒரு பலிபீடத்தை செய்கிறார். பலிபீடத்தை செய்து அந்த உடன்படிக்கை பெட்டியை செய்து அந்த பெட்டியில கர்த்தருடைய மகிமை இறங்கினதாகவும் அந்த பெட்டிக்குள்ளாக 10 கட்டளைகள் இருக்கிறது, ஆரோனுடைய துளிர்ந்த கோல் இருக்கிறது, மன்னா இருக்கிறது. மூன்றாவது ஆர்க்கு எதற்கு நான் சொல்லுகிறேன் என்றால் உடன்படிக்கை பெட்டி. இது எங்கு வருகிறது என்றால் யாத்திராவின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் இதற்கும் ஆர்க் என்பதாக நாம் ஆங்கிலத்தில் பார்க்க முடியும். யாத்திராவின் புஸ்தகம் என்ன பெட்டி மேடம்? சீத்தி மரம். ஆக சீத்தி மரம் முதலாவது பார்த்தோம், அங்கு கெபேர் மரம் என்று சொல்லி. இரண்டாவது நாணல் பெட்டியை செய்தாங்க. மூன்றாவது சித்தி மரத்தினாலே ஒரு பெட்டியை செய்து அப்படின்னு சொல்லி இங்க சொல்லுகிறதை நான் பார்க்க முடியும். வாசிங்களேன். சித்தி மரத்தினால் ஒரு பெட்டியை பண்ண கடவர்கள். அதன் நீளம் 2.5 முழமும், அதன் அகலம் 1.5 முழமும், அதன் உயரம் 1.5 முழமுமாய் இருப்பதாக. ஆக இந்த இடத்துல நான் பார்க்கிறோம், அந்த பெட்டி செய்து அதுல கர்த்தருடைய வல்லமை மகிமை இறங்கினதாக நாம் பார்க்க முடியும். என்னாகும் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அந்த பெட்டியின் மேலே கர்த்தருடைய மகிமை இறங்கினதாக நாம் பார்க்கிறோம். எக்கோபோத் என்கிற வார்த்தைக்கு தேவன் என் மகிமை என்று சொன்ன விதமாக இந்த மோசே செய்த அந்த உடன்படிக்கை பெட்டியின் மேலே தேவ மகிமை இறங்கினதாக நாம் பார்க்கிறோம். வாசிங்களேன். அவர்கள் மேல் கல்லெறிய வேண்டும் என்று சபையார் எல்லாரும் சொன்னார்கள். உடனே கர்த்தருடைய மகிமை ஆசரிப்பு கூடாரத்தில் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாருக்கும் முன்பாக காணப்பட்டது. கர்த்தருடைய மகிமை ஆசரிப்பு கூடாரத்தின் மேல் காணப்பட்டதாக இந்த இடத்துல நாம் வாசிக்கிறோம். இன்றைக்கும் ஒருவேளை நாம் மகிமை இழந்தவர்களாக, ஒருவேளை ஜெப ஆவியை இழந்தவர்களாக, வேதத்திற்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க முடியாதபடிக்கு மகிமையை இழந்தவர்களாய் காணப்படுவோம் என்றால் ஆண்டவர் சொல்கிறார், திரும்ப இந்த மகிமையை பெற்றுக் கொள்ளுங்க. திரும்ப கர்த்தருடைய வருகைக்கின்ற அல்லது கர்த்தருடைய காரியங்களை தேடுவதற்காக நாம் முற்படும் பொழுது மகிமையை நாம் பெற்றுக் கொள்கிறோம். இன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் எப்பொழுது மகிமை இழந்து போனார்கள் என்றால் உடன்படிக்கை பெட்டி பிடிக்கப்பட்ட போதுதான் மகிமை இழக்கப்படுகிறது. 1 சாமுவேல் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 21, 22 கர்த்தருடைய மகிமை அவர்கள் இழந்தார்கள். எப்பொழுது என்றால் உடன்படிக்கை பெட்டி பிடிக்கப்பட்ட போது. இந்த மூன்றாவது ஆர்க்காகிய இந்த உடன்படிக்கை பெட்டி அவர்கள் பிடிபட்ட போது தேவனுடைய மகிமை அவர்களை விட்டு கடந்து போனது. இன்றைக்கு ஒருவேளை நாம் தேவனுடைய மகிமை இழந்தவர்களாய் காணப்படுவோம் என்றால் திரும்ப இந்த 3 ஆர்க்கையும் இந்த 3 பெட்டிகளையும் நம்முடைய உள்ளத்துல நாம் வைத்துக் கொள்வோம் என்றால் ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்தினவர்களாக, இரண்டாவது கர்த்தருடைய வார்த்தையினால் மூடப்பட்டவர்களாக, மூன்றாவது கர்த்தருடைய மகிமை நாம் பெற்றுக்கொண்டவர்களாக செயல்படுவோம் என்றால் உண்மையாக
இங்கிருந்து நாம் எழுப்புதலின் ஆவியை பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தருடைய வல்லமைகள் செயல்படுகிறதை நாம் பார்க்க முடியும். ஒருவேளை இன்னும் மகிமை காண முடியாதபடிக்கு அநேக காரியங்களிலே தடை பண்ணப்படுகிறோம் என்றால் உண்மையாக நாம் பார்க்க முடியும். இந்த எக்கோபோத் என்கிற அந்த ஸ்திரீ, எக்கோபோத் என்கிற இந்த ஸ்திரீ தேவன் என் மகிமை என்று சொன்ன விதமாக இந்த மகிமை நாம் பெற்றுக்கொள்ளணும். எப்படி இந்த மகிமை கடந்து போகிறது என்றால், பாவங்கள் செய்யும் பொழுது, குற்றங்கள் செய்யும் பொழுது, நீதிமொழிகள் புஸ்தகம் 19 அதிகாரம் 11 வசனத்துல குற்றத்தை மன்னிக்க முடியாமல் இருப்போம் என்றால் மகிமை கடந்து போகிறது. என்னென்ன காரியங்களில் ஒருவேளை நாம் பாவம் செய்தவர்களாக குற்ற உணர்வோடு இருப்போம் என்றால், அல்லது மற்றவர்கள் அந்த குற்றத்தை மன்னிக்க முடியாவிட்டால் மகிமை கடந்து போகிறது. வாசிங்களேன், நீதிமொழிகள் புஸ்தகம் 19 அதிகாரம் 11 வசனத்துல வாசிக்கிறோம். குற்றத்தை மன்னிப்பது அவனுக்கு மகிமை. குற்றத்தை மன்னிப்பது அவருக்கு மகிமை, அவனுக்கு மகிமை. ஒருவேளை இன்னும் நாம் குற்றத்தை மன்னிக்க முடியல, அவங்க இப்படி சொல்லிட்டாங்க, இவங்க இப்படி பேசிட்டாங்க, மற்றவங்க இது மாதிரி நடந்து கொள்கிறாங்க என்று சொல்லி அநேக விதத்துல மற்றவருடைய பாவங்களை பார்த்து கொண்டு அப்படியே கடந்து போகிறோமா? சிறுபிள்ளை பாடின அந்த பாடல்ல கூட திரும்ப கடந்து போன உலகமே நம்பிக்கொண்டிருந்தேன், உலகத்தின் காரியங்களே நம்பிக்கொண்டிருந்தேன், கோர பாவி. அந்த கோர பாவி சிலுவை அண்டைக்கு வரும் பொழுது ஆண்டவர் மன்னிக்கிற தாயை பெருத்திருக்கிற தெய்வமாக இருக்கிறார். நம்முடைய தேவன் மன்னிக்கிறதுல சிறந்தவர். நாமும் கூட மற்றவர்களை குற்றத்தை மன்னிக்கும் பொழுது உண்மையாக நமக்குள்ளாக இந்த மகிமையை தக்க வைத்துக் கொள்வோம். நமக்குள்ளாக அந்த ரட்சிப்பின் பேழையை நாம் தக்க வைத்துக் கொள்கிறோம். நமக்குள்ளாக கர்த்தருடைய வார்த்தை என்கிற பேழையை நாம் தக்க வைத்துக் கொள்கிறோம். மூன்றாவது, உடன்படிக்கை பெட்டியை நமக்குள்ளாக தக்க வைத்துக் கொள்கிறோம். தாவீது ராஜா இந்த உடன்படிக்கை பெட்டி வேறு ஸ்தலத்துல பிலிஸ்தீனுடைய இடங்களை இருக்கிறது என்கிறதை அறிந்த போது அவருடைய உள்ளம் துடித்தது. எப்படியாவது இந்த பெட்டியை நம்முடைய தேசத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி அநேக ஆயத்தங்களை செய்தார். இன்றைக்கு இந்த ரட்சிப்பின் பேழை, கர்த்தருடைய வார்த்தை என்கிற பேழை, கர்த்தருடைய மகிமையாகிய இந்த பேழையை நமக்குள்ளாக வைத்திருக்கிறோமா? அல்லது பெருமை, கலாத்தியர் 5 பெரிய லிஸ்டே போடப்பட்டிருக்கும், அந்த லிஸ்ட் நமக்கு வேண்டாம். இன்னொரு இடத்துல விட்டு நாம் வாசிக்க முடியும். நீதிமொழிகள் புஸ்தகம் 22 அதிகாரம் 4 வசனத்துல நாம் வாசிக்கிறோம். எப்படி இந்த மகிமையை நாம் காத்து கொள்ள வேண்டும் என்றால், தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயமும் பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வரியமும் மகிமையும் ஜீவனும். தாழ்மையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், இது ஐஸ்வர்யமும் மகிமையையும் கனத்தையும் நமக்கு கொடுக்கிறது. தாழ்மைப்படும் பொழுது தாழ்மை உள்ளவனுக்கு கர்த்தர் இறங்குகிறார், பெருமை உள்ளவனுக்கு நான் எதிர்த்து நிற்கிறேன் என்று வேதம் சொல்லுகிறது. ஒருவேளை அநேக விதத்துல பெருமைப்படுகிறோமா? அன்றைக்கு இந்த தேவ தூதன் போல இருந்த அந்த தூதன் மேலிருந்து விழுந்ததே காரணம் நம்ம ஏசாயா 11 வாசிக்க முடியும். அவன் பெருமைப்பட்டான். ஐயோ, இந்த விதமான காரியங்கள் எனக்கு இருக்கிறது என்று சொல்லி நான் மிஞ்சி செயல்படுவேன் என்று நினைச்சான். அதனாலே கீழே தள்ளப்பட்டான். ஒருவேளை பெருமையான எண்ணங்கள், பெருமையான காரியங்கள் நமக்குள்ளாக இருக்குமே என்றால் அவைகளை ஓரம் கட்டிவிட்டு தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்று வேதம் சொல்கிறது.